ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்காக மடி நிறைய பணத்தோட இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன். என்னை தொட்ட இந்த நிமிஷம், என் வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிமிஷத்தில் இருந்து உன் பணப்பிரச்சனை அனைத்தும் முடிவுக்கு வரும். நீ எந்த விஷயத்துக்காக பணத்தை எதிர்பார்த்தியோ, எது நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சி கவலைப்பட்டியோ, அதற்கு தேவையான பணத்தை உன் கைகளில் ஒப்படைச்சு நீ நினச்ச காரியங்களையும் நான் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன். நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் இன்றோடு முடிஞ்சு போய் இனி எல்லா வகையிலும் உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும்படி நான் செய்ய போகிறேன் செல்லமே. என்னை நம்பி வந்த உன்னை நான் கைவிட மாட்டேன், என் மேலே நம்பிக்கை வைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அல்லவா? இதோ இப்போது நீ என் மேலே வச்சிரு நம்பிக்கைக்குன்னு பலனாகத்தான் உனக்கான பணத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். சில நேரங்களில் நீயே சோர்ந்து போய் என் வாழ்க்கையெல்லாம் என்ன வாழ்க்கையோன்னு சலிச்சுக்கிற வெறுத்துக்கிற. ஆனால் எல்லாவற்றையும் கடந்து இப்போ உனக்காக நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுத்து விட்டேன் அல்லவா? நீ எல்லா கஷ்டங்களிலிருந்தும் மீண்டு எழுந்து வா. கண்டிப்பா உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன் தன்னம்பிக்கை தான் உன்னை எழுப்பி நிற்காட்ட வைக்கக்கூடிய சக்தியாக இருக்குது. தன்னம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ என்னையும் உன் வாழ்க்கையையும் உண்மையாக விரும்பினா கண்டிப்பாக உன் கனவுகளை உன்னால் நனவாக்கி கொள்ள முடியும். என்னை நேசி, உன் வாழ்க்கைக்கான முயற்சிகளை விடாமல் செய்ய பழகு. சும்மா போராடாமல் அமைதியாக உக்காந்துக்கிட்டே இருக்கிறதால வாழ்க்கையில் எதுவும் மாற்றம் வராது என் செல்லமே. அதனால் எதுவாக இருந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று உன் செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. முயற்சி செய்யும்போது, வாழ்க்கையை எதிர்த்து போராடும்போது தான் உண்மையான வளர்ச்சி உண்டாகும். கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சும் தோல்வி வந்துக்கிட்டே இருக்கேன்னு சோர்ந்து போயிடக்கூடாது. தோல்விதான் உனக்கான வலிமையை கொடுக்கும் என்பதை ஞாபகம் வச்சுக்கிட்டு முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய். இப்போது நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையை வளமாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன். முயற்சியே செய்யாமல் சும்மா உட்காந்துட்டு அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேரும். நீ அனுபவித்த ஏமாற்றமும் தனிமையும் வலிமையும் இது எல்லாமே உன் மனசுக்குள்ளே ஒரு ஓரத்தில் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க இந்த சாயப்பா நான் வந்துவிட்டேன் அல்லவா? உன் சுயமரியாதையும் கடமைகளையும் உணர்ந்து அதற்கேற்ற வேலைகளை செய்ய ஆரம்பிச்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒளி வந்து சேரும் என் செல்லமே. பொய்யா சிரிக்கிறதும் அடுத்தவங்களை ஏமாத்துறதும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்வதுமாக இந்த உலகத்தில் பல பேர் இருந்தாலும் நீ எல்லாரிடமும் உண்மையான அன்போடும் பொறுமையோடும் கடமை உணர்வோடும் வாழக்கூடிய பிள்ளையா இருக்க. தினமும் உன் கடமைகளை மட்டும் சரியாக செய்கிற, வெற்றிகளை பெறணுன்ற துடிப்போட முயற்சி செய்கிற. அப்படிப்பட்ட உனக்கு இனி எந்த விதத்திலும் நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான உயர்வையும் சக்தியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். எல்லாத்தையும் இழந்துட்டோன்னு நீ மனசு சோர்ந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நடந்தாலும் என்ன ஆக போகுது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்ன்ற அந்த தைரியத்தோட நீரு. எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் பயம் வேண்டாம். பயம் வந்தாலும் கொஞ்ச நேரத்திலே அதை கடந்து வரக்கூடிய தைரியமான பிள்ளையாக நீ இருந்து விடு என் செல்லமே. நான் இதிலிருந்து மீண்டு எழுந்து வருவேன். எல்லாத்தையும் கடந்து தாண்டி நான் வாழ்க்கையை ஜெயிப்பேன்ற நம்பிக்கை எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும். சோகமும் நம்பிக்கையும் நிச்சயம் உன்னை வலிமைதான் ஆக்கும். நானும் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் மனசை சோர்ந்து போனாலும் என் அருள் மீண்டும் உன்னை நிச்சயம் தட்டி இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில பேர் தங்களுடைய தேவைக்கு மட்டுமே உன்னை பயன்படுத்துகிறாங்களே நினச்சி நீ சோர்ந்து போக வேண்டாம். உன் துக்கத்தையும் கவலையையும் சோர்வையும் தாண்டி உன் மன பாரத்தை குறைச்சி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். நீ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்துகிற, எல்லாருக்கும் நல்லது செய்ய நினைக்கிற. அப்படிப்பட்ட உன்னை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்திட்டு தூக்கி எறியும் மனிதர்களை நினச்சி நீ வருந்தாதே என் செல்லமே. அதுவும் மேலே வச்சுக்கக்கூடிய அவர்களுடைய எதிர்பார்ப்புகளும் அல்லது அவர்களுடைய நம்பிக்கையும் பொய்யாக போனதன் காரணம்தான். அதாவது நீ எல்லாரையும் நல்லவங்க நினச்சி நல்லது செஞ்ச, ஆனால் அவங்க கெட்டவங்களா மோசமானவங்களா இருக்கிறதால உன்னையும் சுயநலவாதியாக உன்னையும் தப்பான ஆளாக நினச்சிட்டு
உனக்கு எதிராக சில வேலைகளை செஞ்சிட்டாங்க. யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் எப்போதும் உன் கூடவே இருக்கும் இந்த சாயப்பா உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதை மட்டுமே செய்வேன். அந்த வகையில்தான் இப்போது உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். உன்னுடைய நேர்மைக்கும் உண்மைக்கும் நல்ல மனசுக்கும் சேர்த்து கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நல்ல முறையில் நான் அமைச்சு தருவேன். எப்போதும் தவறு செஞ்சிட்டோன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் மன்னிப்பு கேட்க தயங்காதே. அடுத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அது உனக்கு மன நிம்மதியை தரும், அடுத்தவங்களுக்கு மன ஆறுதலையும் கொடுக்குமேன்னு செல்லமே. என் அருளால் உன் வாழ்க்கையில் நான் எல்லா வகையிலும் வெற்றிகளை தருவேன். அன்பின் வடிவமாக இருக்கும் என் செல்ல பிள்ளையான நீ யாராவது உன்கிட்ட கொஞ்சம் சிரிச்சு நல்லா பேசினாலும் உடனே அவங்க மேலே பாசம் வச்சு முழுசாக நம்பிடுற. இனிமேலாவது கொஞ்சம் கவனமாரு. நீ அடுத்தவங்களை முழுசாக நம்பி அன்பை கொடுத்தாலும் அவங்க உன் மேலே அன்பு வைக்காதவர்களாக, நம்பிக்கை இல்லாதவர்களாக, நம்பிக்கை தராதவர்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த அன்பை எதிர்பார்த்து நீ ஏங்கக்கூடாது என் செல்லமே. ஏன்னா என் மேலே அன்பு செலுத்துங்க, என் மேலே அக்கறையா இருங்கன்னு நீ வற்புறுத்தி பெறும் அன்பு கண்டிப்பாக உனக்கு துன்பத்தை தான் கொடுக்கும். அதனால் யார் மீதும் தேவையில்லாமல் அன்பு வச்சு கஷ்டப்பட வேண்டாம். எல்லாருக்கிட்டையும் அளவோட அன்பு வை, அளவோட நம்பிக்கை வை. அதிகமாக செலுத்தும் அன்பும் நம்பிக்கையும் அதிகமாக எதிர்பார்ப்புகளை உனக்குள்ளே உண்டாக்கிடும். அதனால தான் எதுவும் அளவோடு இருக்கட்டும்னு சொல்கிறேன். இந்த சாயப்பா உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான அன்பை பல மடங்காக திருப்பி கொடுக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனசாட்சி சுத்தமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. நீ எதை இழந்துட்டோன்னு நினச்சி வருத்தப்படுறியோ அதை நிச்சயம் மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். சில சமயம் சில மனிதர்கள் உனக்கு எதிராக அநியாயம் செய்வதை போல தோன்றினாலும் அது எல்லாமே தற்காலிகமானது தான். தர்மம் ஒருபோதும் தோற்காது. நீ யாருக்கும் தீங்கு செய்யாமல் உண்மையாக உழைக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் காலம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் செல்வமே. ஆனால் அநியாயம் செய்கிறவனோ அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கிறவனும் வாழ்க்கையில் ரொம்ப காலம் அமைதியாக நிம்மதியாக வாழ முடியாது. உன் உள்ளத்தின் நிம்மதி எப்போதும் உனக்கு இருக்கும்படியும் நீ சோர்ந்து போகாமல் உறுதியாக வாழ்க்கையை ஜெயிக்கும்படியும் இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். உன் உழைப்பும் நேர்மையும் கண்டிப்பாக நீ இழந்ததை விட சிறந்த வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுக்கும். உன் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இன்று முதல் ஒரு புது தொடக்கமாகவே இருக்க போகுது. எந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணுன்ற எண்ணத்தோடு நீ வாழ்கிறாயோ அந்த விஷயத்தை நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உன்னுடைய நேர்மறை எண்ணங்கள் உன்னை முன்னேற்றும் சக்தியாக இருக்க போகுது. உன் எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் தாண்டி நீ போகும் பாதையில் உனக்கு இருக்கும் தடைகளை தகர்த்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன். கோபமும் குற்ற உணர்வும் பழி தீர்க்கும் ஆசையும் இது எல்லாமே உன் வாழ்க்கையை கட்டி போடும் சங்கிலிகளாக மாறிடும். யார் மேலேயும் கோவப்படாத. எந்த விஷயத்திலும் நீ தப்பு செஞ்சுட்டதா யோசிச்சு குற்ற உணர்வோடு வாழ வேண்டாம். யாராவது உனக்கு எதிராக தீங்கு செய்தவர்களை பழி வாங்கும் எண்ணமும் உனக்கு வேண்டாமே செல்லமே. எந்த அளவுக்கு நீ தப்பையும் தவறுகளையும் மன்னிக்கிறியோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உன்னை ஆசீர்வதிக்கும். நீ நினச்சா நீ ஆசைப்பட்டா கிடைக்காததுன்னு இங்கே எதுவுமே இல்லை. உன் மனசு சுத்தமாக நல்ல எண்ணத்தோடு நீ எதை ஆசைப்பட்டாலும் இந்த சாயப்பா அதை உனக்காக நல்ல முறையில் உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன். உள்ளத்தில் எந்த சுமையும் பாரமும் இல்லாமல் மனசை இலகுவாக வச்சுக்கிட்டினா நானே உன் வாழ்க்கையை பிரகாசமாக ஆக்கி கொடுத்துருவேனேன்னு செல்லமே.